சொல்லுமா. காலை வணக்கம். காலை வணக்கம்ல, மதியம் வணக்கம். காலையில 3 டப்புல குடிச்சு விட்டு ஏன் கை ரொம்ப எரியுதா? என்னாச்சு? மருந்து போட்டு விட்டுருக்காரு. ஒரு சின்ன புண்ணா இருந்தாலும் ஓயாம ஊத்து ஊத்து பார்த்துட்டு கிடக்குது இங்க. அது அப்படியே எரியுது. சரி கொஞ்சம் தள்ளி. எங்க அம்மா நைட்டு எச்சி வச்சு விட்டாங்க. நைட்டு நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட. நிஜமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி செய்ய போறேன். சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கான் தம்பி, அதை நான் செய்யலாம். அதை அவன் சில்லி போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான், அதனால அதை வச்சுட்டேன். நான் நாட்டுக்கோழி தான் செய்யறேன். நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்திருக்காங்க, நாட்டுமாத்த வைக்க போறேன். பாப்பா எல்லாமே கறி வெட்ட நாட்டுக்கோழிக்குள்ளே எல்லாமே வதக்கி வச்சிட்டேன். இங்கே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, தேங்காய், இதை மட்டும் நான் வதக்கி வச்சிருக்கிறேன். இது வந்து இருத்தங்க முதல் சொல்லிக்கிறேன். இது வந்து வர கொத்தமல்லி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, இதை வறுத்து வச்சு இது மாதிரி வறுத்துக்கோங்க. மெயினாக வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து இது வந்து சின்ன சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா, இதை வறுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து வறுவலுக்கு இது இந்த பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம். இது வந்து குழம்புக்கு, இப்போ குழம்புக்கு வந்து கூட்டி வச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு எப்பயுமே வந்து இந்த மாதிரி கூட்டி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இதில் வந்து ஆயில் விட்டுக்கலாம். அம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்கிறேன், சொல்லு. எண்ணெய் கொஞ்சம் விட்டாச்சா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சிட்டு மசாலா சேர்த்துட்டோம்னா, குழம்பு 2-4 விசில் விட்டோம்னா சூப்பராக இருக்கும். குழம்பு தண்ணியாட்ட வைக்கணும், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். மஞ்சத்தூள் எங்கள் அம்மாவே சாப்பிடுவாங்க எல்லாம், நானும் சாப்பிட மாட்டேன். இவங்க தொட்டு பார்த்துட்டு கீழே ஓட்டுருவாங்க. அவங்க அம்மா வந்து மோந்து வச்சு சாப்பிடுவாங்க. சொல்லு, இவங்க அப்படி தொட்டு பார்த்துட்டு கீழே இருந்துருவாங்க. நான் இப்போ ஒரு படம் பார்த்துக்கல, சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? அந்த நேற்று பாதியில் விட்டவல்ல ஒரு படம். என்ன படம் அது? அப்பா படம். அது இன்னைக்கு போட்டாங்களா? ஆமாம். வேர்க்குது, வெயிலுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். வெயிலுக்கு ஆரம்பிச்சு. இதில் நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா, நம்மளுடைய யோகாஸ் சிக்கன் மசாலா மட்டும் சேர்ப்பேன். இப்போ குழம்பு நான் வச்சுருப்பேன், உங்கள்கிட்ட நம்ம காட்டணும் முடிதேன். குழம்பு நான் வைக்காமல் இருந்தேன், இந்நேரம் குழம்புலாம் வச்சு முடிச்சிருப்பேன். பாப்பா வந்து இன்னைக்கு பாத்திரம் வளர்க்கிட்டாங்க, எனக்கு வீடு கூட்டினாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நேற்று நைட்லேருந்து தூக்கமே இல்லை. ஏன்னு தெரியுங்களா? ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு நான் பாத்ரூமுக்கு போனேன். பாத்ரூம் இந்த பிள்ளை கூப்பிட்டேன், யோகா வரையா யோகானே. நான் வரலாமா அப்படின்ட்டுருச்சு. 12:15 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாத்ரூம் போயிட்டு கதவை திறக்கிற இந்த பிள்ளை ஹிக்கின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பயம்னாலும் பயந்துட்டேன், அப்படியே ஷாக்காயிட்டேன். கதவு திறக்கும்போது இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு இப்படி நின்றுருந்துச்சு. 12:15 எப்படி இருக்கும் பாருங்க. பாத்ரூம் போயிட்டு வர்றப்ப இது என்னடா அந்த தூக்கமே எனக்கு அதே கண்ணுக்குள்ளே வருது. இது என்னடா அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு வந்து நின்றுச்சேன்னு தூக்கமே வரல. பிறண்டு வரத்துன்னு தூக்கம் வரல. இந்த பிள்ளை நைஸ் நாப்பில் வந்து கதவை திறந்து கம்முண்டு கட்டில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தீங்க, காணாமல் இன்னுமே இல்லை. பாப்பாண்ட வந்துட்டம்மா, கதவு நைட்டில் எதுவுமே பேசக்கூடாது, கத்தக்கூடாது அப்படின்னு பேசாமல் படுத்துட்டேன். எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் கால் கையில் எனக்கு வலி எடுத்துருச்சு. இந்த பக்கமே ஒரே வலி. அந்த வலியும் எழுந்துருச்சு, அந்த வலியும் வந்துருச்சு. என்னடா இந்த மாதிரி வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு இப்போ காலையில் போய் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு மாத்திரை டானிக் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நானும் ஹரிஷும் போனோம். சத்து இல்லையா? ஆமாம், சத்து இல்லை. அதனால டானிக்கை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வலி சைடாக வலிக்கும். எனக்கு பயமாயிருச்சு, அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வரதுக்கும் சரி ஹரிஷை கூப்பிட்டு போயிட்டு வந்ததுனால போயிட்டு இப்போதான் வந்ததுமே நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சுருக்கோம். எப்படி ஒரு பயம் பாருங்க. இந்த போல் நான் என்னைக்குமே பயப்பட மாட்டேன். எனக்கு பயப்படுத்துட்டுருங்க. அதனால இல்லை, நீ பாத்ரூம் போயிட்டு இருந்தேல அப்படி இருந்த இப்படி கை காமிச்சிட்டு இருந்தேன்னா, கை காமிச்சிட்டு இருந்த பாத்தியா? கை காமிச்சத பார்க்கல நான். கதவை திறந்ததுமே நீ ஐயோ என்னத்த பெரிய உருவம் வந்துருச்சு. பயந்துட்டு எனக்கு அடிச்சிருப்பேன் அண்ணாரா. சரி பாவம், இந்நேரம் அடிச்சோம்னா நீங்க அழுவியே. எங்க அம்மா லைட்டா அடிச்சிட்டானா? கண்ணத்துக்கு சொட்டுன்னு அடிச்சு போட்டு வந்தேன். எனக்கு அப்புறம் நான் கூப்பிடுறப்ப நீ வரலன்ட்ட. சரி வரல, அந்த பிள்ளை படி தூங்கும் போல நினைச்சு நானும் பாத்ரூம் போயிட்டு எல்லாம் போயிட்டு கதவை லைட் அமுத்துட்டு கதவை இப்படி ஓப்பன் பண்றேன். அப்படி என்ன பண்றது? எங்க அம்மா அப்ப சிரிச்சா நீங்க வந்து சிரிக்க கூடாதுன்னு அமைதியா வந்து படுத்துக்கிருந்த.
சிரிச்சோம்னா அந்த அம்மா அடிக்கிறா அப்படின்னு நினச்சி படுத்துட்டேன். இந்த பக்கம் வந்து நம்ம வறுவல் பண்ணிடலாம். வறுவல் பண்ணிட்டோம்னா அது வாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அரைச்சாச்சா? எப்படி நான் பெருசாயிட்டேன்னா? நீ மேலே நின்று எடுக்கிற. இல்லையா நான் பெருசாயிட்டேங்க. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி இந்த பக்கம் வறுவல் பண்ணிடலாம். அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. ஏமா இந்த சிம்னி ஒர்க் ஆகலையாம்மா? சிம்னி ஒர்க் ஆகும், லைட்டு மட்டும் எடுக்காது. இன்னைக்கு காலையில் வந்து என்ன சாப்பிட்டோம்னா கொத்தவரங்காய் வத்தல், சீனியவரக்காய் வத்தல், மோர் மிளகா, சுண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் மோர் மிளகாலாம் சூப்பராக இருக்குது. இது வந்து வெண்டைக்காய். நாளைக்கு வர போ குழம்பு கிளம்பு. இந்த பக்கம் வந்து சம்மங்கூடு. சம்மங்கூடு மனமே எப்படி இருக்கு பார்த்தியா? இது மாதிரி குடிச்சு பாருங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றிப்பாமா சாப்பிடுவேன். சாப்பிடாதுமா, உனக்கு கூட நான் இதுவும் இல்லை இல்லை சத்து இல்லை. சத்து இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தால் எனக்கு சத்தே இருக்காது. சத்து இல்லை, அதனால வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும். ஹெல்த்தியான ஃபுட்டு என்னது? ஹெல்த்தியான ஃபுட்டுனா ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் இந்த திராட்சை பழம், அப்புறம் இந்த இந்த கேரட்டு, பீன்ஸு, பாவக்காய் எல்லாமே சாப்பிடு. அதான் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படியா? என்னையும் சாப்பிடக்கூடாது சொன்னீங்களா? தண்டனையா? பாருங்க, பேஸ்ட் பாருங்க, சட்னி ஏற்ற இருக்குது. இதை வந்து கொஞ்சம் வறுவலுக்கு எடுத்து வச்சிடலாம். நல்லா இருக்குல்லம்மா. உப்பு காரில் போட்டியா? இப்போ வந்து இந்த கறிக்குள்ளே இதை சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா மணக்குது. ஆமாம், மணக்க இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டுன்னு எப்படி மனமா இருக்கு பாரும்மா. இப்போ வந்து பச்சை மிளகா. ஏம்மா இந்த வெங்காயம் போட்டுருங்க. ஆமாம், எப்படி மனமா இருக்கு பாருங்க. இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ தண்ணியை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சொல்கிறப்ப நீ சம. இப்போ நம்ம சிக்கன் மசாலா, யோகா சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா மணமாக இருக்கும். இப்போ ஒரு பாட்டு பண்ணல, எப்படி பண்ண? வாடா மருமக போடா மருமகன்ற வாடா மருமக இந்த குழம்பு தூள் கொஞ்சம். அது அயலி படத்துல வரும். அயலியா அயனா? அயலி தெரியாது. இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். ஸ்கூல்ல போட்டுருந்தாங்க. சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. இப்போ குக்கர் விசில் விட்டுலாம். ஒரு 3 விசில் போதும், நல்லா வெந்துடும். ஏற்கனவே இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கியாச்சு. ஒரு 3 விசில் விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது தங்கம். போதும். அப்படியே ஒரு டேஸ்ட் பார்க்க தரேன். அதான் கேட்கட்டு வாங்குறேன். எப்படி இருக்கு? காய்ச்சலுக்கு இதமாக இருக்கு. ஒரு டம்ளர் தர்றேன்னா தண்ணியாட்டம். தண்ணி நல்லா அளவாக வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தரேன் அம்மா. இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ ஒரு 3-4 விசில் வரட்டும். இந்த பக்கம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். அதுதானே கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதுக்கும் போகணும். இது கண்ணாடி வாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது போயிட்டு வந்து ஒரு வீடியோ, பெரிய வீடியோ, லாங் வீடியோவில் எல்லாருமே கேட்டாங்க என்னக்கா ப்ராப்ளம்னு கேட்டாங்க. கண்ணாடி கொடுத்தாச்சு, கண்ணாடி ரெடி ஆயிடுச்சு. அங்கே போயிருக்காங்க, போய் வாங்கிட்டு வரணும். நான் ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னன்னு எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னக்கா ஆச்சு, நிறைய ஃபோன் பண்ணி வேற விசாரிக்கிறாங்க. நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லாங் வீடியோவில் என்ன பிரச்சனை எப்படி என்னன்னு நான் சொல்ல முடியும். ஓகேவா? சரி. இப்போ ஆமாம், இது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டு திணிச்சு வச்சுருக்கீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுவலுக்கு உப்பு சேர்த்துடலாம்.
இந்த இந்த இது எவ்வளோம்மா? எதுமா? இந்த இந்த உப்பு மிளகா பற்றி வைக்கிறதுல இந்த ஸ்டாண்டு அப்பா தான் இருக்கு. அழகா இருக்குல்ல, அங்கே வச்சுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அங்கே இருக்கிறது. சாப்பாடு கொதி வந்துச்சு. இன்றைக்கி ரசம்லாம் வைக்கல, நாட்டுக்கோழி ரசம், இதுமாதிரி தண்ணி குழம்பு, இங்கே வறுவல், சிக்கன் சில்லி பொரிப்பான் தம்பி. சிக்கன் சில்லி அவனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஏன்னா எங்களுக்கு நாட்டுக்கோழினால இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன். அது சில்லியா? சில்லி சாப்பிடுவா டயட்டில் இருந்துட்டு. என்ன பலவாரு ஒரு 2 தான் சாப்பிடுவேன். நோ நோ நோ, ஏம்மா சாப்பிடக்கூடாதுவாப்பா. ஒரு 2 சாப்பிடக்கூடாதா? ஒன்றும் கூட சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் ஆசைங்காட்டி மோசம் பண்ணக்கூடாது. அதனால கிரேவி பண்ணிடுறேன் கேட்க மாட்டேங்கிறேன். எதுக்காகன்னு கேட்க மாட்டேன். சரி, அப்போ கிரேவி பண்ணிடு. அப்படிதான் செய்யணும். இப்போ வந்து நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி பச்சை வாழை போகிற அளவுக்கு நீ வரத்துக்குள்ள நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு சிக்கன் எனக்கு அப்படித்தான். கீழே போ, மேலே அண்ணன் பார்க்க முடியல எனக்கு. போய் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு ரத்த டெஸ்ட்டு, ப்ரெஷர், சுகர் எல்லாமே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் நான் போய் ப்ரெஷர் பார்த்தாங்க. ப்ரெஷர் நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் எழுதிட்டு அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு தோசை வலிக்குதுன்னு சார் அப்படின்னு, என்ன வேலை செய்கிறீங்கன்னு வேலையை சொன்னேன். ஹெவியான வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் 2-3 நாளைக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காரு. இப்போ மாத்திரை எல்லாம் காட்டுறீங்க. மாத்திரை முடிஞ்சு மறுபடியும் அவங்க சொல்லி 5 நாள் கழிச்சு உடச்சிருக்கேன். ஹெவியான வேலை மாடிப்படியில், அதாவது வாக்கிங் போங்க பரவாயில்ல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பழம் வேற சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரெஷரும் இல்லை, சுகர் இல்லை, நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ஹெவியான வேலை, இந்த கை உளைச்சல் அப்படித்தான் இருக்குமா. அதனால் நம்ம இந்த மசாலா வறுக்கிறது கூட இந்த கையில் மாற்றி நம்ம வறுக்கிறது. அதனால எனக்கு டாக்டரு 2 ஊசி போடுவாங்கம்மா. சரியா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி சேர்த்துடலாம். அந்த பெருமாள் போவோம்ல, அந்த டாக்டர் வந்து 2 ஊசி போடுவார்மா. நம்ம எங்கள் ஸ்கூலுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. சரி, அவங்க ஒரு ஊசி, அவங்க கிட்ட போனோமா, அவங்க ஒரு ஊசி போட்டாங்க. இந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு இந்த 2 பக்கம் போட்டுருவாங்க. வலியே தாங்க முடியாது. உனக்கு கையில் தான் போட்டாங்களா? இல்லை இந்த இடுக்கியை காணும், இடுக்கியை பார்க்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். வதங்கினதுக்கப்புறம் எடுத்து கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா செய்யணும். அதான் நீ அங்கே போனேன்ல, நான் அப்பாட்ட கேட்டேன். சரிப்பா வணக்கம்மா அப்படின்னு கேட்டேன். அம்மா ஏதாச்சும் செஞ்சு வைப்பாங்க, இப்போ நீ வந்து திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நீ சொல்லிட்டாரு. இந்த கூட விளக்கிடலாம். நான் தான் விளக்குனேன், கிச்சன் தான் நீட் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் அம்மா மறுபடியும் எடுக்க வைக்க போட்டாங்க. அப்புறம் கழுவுங்களா? சில்லி பிளேக்ஸா? யோகா பிரியா நம்ம நீட்டாக வச்சோம்னா யோகா சில்லி ஃப்ளெக்ஸ் நம்மளே ரெடி பண்ணணும். வரமிளகா நான் இந்த நமக்கு வாங்க மரமிளகா சில்லி ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி ப்ரெட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் யோகா பிரியாவுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு. நேற்று அவங்க அப்பா ப்ரெட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்த்தேன், ப்ரெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கல, கெட்டியாயிடும். ஆமாம், அதனால் 2 பாக்கெட்டு நேற்று 2 செஞ்சு கொடுத்தேன். ஒரு ப்ரெட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இப்போ வைக்கணும். எங்கள் அம்மா வந்து நேற்று வந்து காலெல்லாம் அமுக்கி விட்டேன். காலெல்லாம் அமுக்கி விட்டு கை நல்லா வேகத்தை இதை கழுவிட்டு பார்க்கலாம். சரிம்மா. எனக்கு பிடிச்ச படம் போடுறது. பசுமை நிறைந்த பறவைகளை பாடி திரிந்த பறவை, எனக்கு பிடிச்ச படம் என்ன? பழகி கழித்த தோழர்களை பறந்து செல்கின்றோம். அந்த பாட்டு படிச்சுட்டு இருக்குது. எனக்கு பிடிச்ச படம் என்னன்னு சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து அதான் பார்ப்பேன். முந்தானி முடிச்சு அது போட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். குழந்தையில அந்த படத்தை போட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். அது இன்னும் அமைதியாக அந்த படத்தையும் பார்க்குறேன். வாங்க சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், குழம்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், கொஞ்சமாக குழம்புத்தூள் போதுமா? போதுமா? போதும். ஓகே. வறுவலுக்கு வந்து எல்லாமே சேர்த்து இந்த வந்து கிரேவி இதை சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப அந்த படம் தான் பிடிக்கும். ஆமாம், நான் வாட்டுக்கு அது போட்டாங்கன்னா அமைதியாக அரிசி அது மாற்றிட்டான்னா டே எதுக்குடா மாற்றின அப்படின்னு கத்து இந்த பிள்ளை. இப்போ எல்லாமே தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நமக்கு வெந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும்.
கருவேப்பிலை போதுமா? இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும். வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். இறக்குறப்ப சின்ன சீரகம் மட்டும் கசக்கி சேர்ப்பேன். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சிருக்கோமே எல்லாமே, அதனால அந்த ஸ்பைசஸ்லாம் சூப்பராக அந்த சிக்கன் இந்த கறியில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு கறி வந்து வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், அவ்வளவுதான். நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், மாத்திரை விட்டாங்களா சாப்பாட்டுக்கு முன்னே, சாப்பாட்டுக்குன்னு 5 நாளைக்கு மாத்திரை விட்டுருக்குறாங்க. அதான் பார்த்துக்கிங்க. இது தனி. சரி, இப்போ போடணும்னா அதையும் பார்த்து சத்து மாத்திரை ஃபுல்லாகவே சத்து தான். கால் வலி சத்து மாத்திரை சரி போட்டு தேவராஜ் குன்னப்பூர் தேவராஜ்ட்டு போனேன். இது வந்து டானிக்கு, சத்து டானிக்கு. சத்து டானிக்கையா? 10 ml குடிக்கணுமா மதியானம். 10 குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி, அதே மாத்திரை வேறு போடணுமா? அதே எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தேன். நல்லா படுக்க, இந்த சோஃபாவிலேயே தான் படுக்க. எனக்கு நல்லா தூங்கி இருந்துச்சா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். டிவி காலையில் போட்டது நம்ம சேனலில். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், எங்கள் சேனல் நாங்களே பார்த்துக்குறோம். எங்கள் சேனல் நாங்களே பார்த்து ரசிச்சுக்கிறோம். சரிப்பா. 2-3 நாள் டயட்டில் இருந்துருக்கு பாப்பா. அம்மா வயிறு குறைஞ்சிருச்சா, நான் இழைச்சிட்டேனா? ஐயோ, இன்னும் நான் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கீங்க அப்படியே தான் இருக்கிற. என்ன பண்ணுறவாப்பா? நீ உனக்கு எடுக்க தெரியாது, சூடாக இருக்கும், விட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ் ஏய் துண்டு துண்டு நான் எடுக்கிறேன் பாரு. ஹீரோ வாங்க, நான் தான் இன்னைக்கு கறி வச்சேன். நல்லா டேஸ்ட்டு எச்சு ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி இருக்கு பாருங்க. இரு நான் வந்து கிளறி விடுறேன். பாப்பா பாருங்க, ஒரே ஒரு நாத்தே 3 நாள் அந்த பிள்ளை டயட்டில் ஃபாலோ பண்ணுதான். நான் குறைஞ்சிட்டேனான்னு கேட்குது. நான் குறைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வறுத்துடணும். இதுக்கு மேலே வந்து நம்ம வத்த விடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாத்தே நல்லாயிருக்கும். இப்போ சீரகம் கசக்கி போட்டுடலாம். நல்லா மணக்குது. சிக்கன் உப்பு கறி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா சிக்கன் இது நாட்டுக்கோழியில் உப்பு கறி போட்டு சாப்பிட்டு நாட்டுக்கோழி மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் மேட்டாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. சர்மாண்ணா கதவை திறந்துச்சா? கதவை திறந்து நான் போய் என்ன தம்பி அப்படின்னு, அக்கா என்ன நாட்டுக்கோழி குழம்பு உங்கள் வீட்டில் அப்படின்னு. ராமசாமின்னு செம்ம மணம்க்கா அப்படின்னு. மல்லித்தலை அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நாளைக்கு ஸ்கூல் ரொட்டீன் வந்துடுவாங்க. ஸ்கூல் ரொட்டீனுக்கா? 5 நாள் ஸ்கூல் ரொட்டீனு. ஆமாம், இது வந்து சாப்பாடு ரெடி. அப்புறம் 2 நாள் லீவ் ரொட்டீனு. இது வந்து குழம்பு. இப்போ குழம்பை வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். குழம்பு இந்த பக்கம் எடுத்துட்டு வேறு பாத்திரம் வச்சு தாளிச்சு விட்டுறலாம். அப்புறம் 2 நாள் லீவ் ரொட்டீனு. ஹரீஸுக்கு சனிக்கிழமை காலேஜில் வந்து கொஞ்சம் நேரம் மெயினாக வந்து தூக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷனுக்கு மெயினாக ஒரு 8 மணி நேரம் சராசரி தூங்கணும். நமக்கு அந்தளவுக்கு தூக்கமும் இல்லை. படுக்கிறது லேட்டு, எந்திக்கிறது 4 மணி 3 மணி. இப்போ எல்லாம் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சா சரி, ஒரு 5:30க்கு எந்திப்போம்னா டைம் பத்துறது இல்லை. சாமி கும்பிட கோலம் போட, சாமி கும்பிடவே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிரும். இப்போ தண்ணி மாற்றணும், பிரசாதம் வைக்கணும், நெய் வைத்தி வைக்கணும், பழைய பூவெல்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய வேலைகள். சாமி கும்பிடவே 1.5 மணி நேரம் ஆயிரும். அப்போ நமக்கு இவங்களை கிளப்ப முடியாது. 4 மணிக்கு எந்திரிச்சாத்தே அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம 5 மணிக்கு கிச்சனுக்குள்ளே வந்தால் இப்போ தம்பியை கிளப்பணும், ஹரிஸை பிரியாவை கிளப்பணும். அப்படியே போயிடும். மறுபடியும் அவங்க எதாவது நிறுத்தி வச்சுட்டு போனால் அந்த மசாலாவை நான் வறுக்க ஆரம்பிச்சிடுவேன். வீடியோ எடுக்க முடியாதானா, ஆனால் எல்லா வேலையும் பார்க்கணும். மசாலா காய போடணும், எடுத்துகிட்டு வரணும், அப்புறம் சாயங்காலம் அரைக்க கொடுத்து விடணும், மறுபடியும் பாக்கெட் போடணும். இந்த மாதிரி நம்ம வேலை போய்கிட்டே இருக்கிறதுனால ரெஸ்ட்டு நகி. அதனால தான் உடம்பு முடியாமல் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு சளிதே ரொம்ப. சளியா? சளிக்கு இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து இது தரேன். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் டெய்லி கமெண்ட்டில் அக்கா கிச்சன் டூர் போடுங்க, அக்கா கிச்சன் டூர் போடுங்க. அந்த பொண்ணு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக தாங்க கிச்சன் டூர். என்ன இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். அவங்க பேர் என்னன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு நான் வீட்டவே சுற்றி காட்டுறேன். கண்டிப்பாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுலாம் நம்ம எப்பயுமே நான் சுத்தமாக தான் வச்சுருப்பேன். வீடெல்லாம் கச்சப்புச்சன்னுலாம் போட மாட்டேன். அந்தந்த இடத்துல எந்தெந்த இடம் இருக்குமோ அது மசாலா போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கசப்புசன் இருக்கும். மசாலா பாக்கெட் நிறுத்து வைக்க அதெல்லாம் டைனி டேபிளில் தான் பண்ணுவோம். அப்புறம் எல்லாமே நான் கரெக்டாக வச்சுருப்பேன் எப்பயுமே. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம். நிறைய பேசுகிறாங்களே அக்கா போர் அடிக்கணும் தங்க எல்லாத்துக்கும்.
போர் அடிக்காதும்மா. அப்புறம் எல்லாருமே இப்போ புது புது சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அக்கா உங்கள் வீடியோ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது இதுன்னு வாங்கி நம்ம சமைக்க வேணாம். எங்கள் வீட்டிலலாம் அந்த பன்னீர்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் ஏற்கனவே பன்னீர்லாம் பாருங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது சில்லி ஏதாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறேன். நாங்கள் பன்னீர் வந்து சாப்பிடுவோம். பன்னீர் நீ பாப்பா சாப்பிடும், பாப்பா டயட்டில் இருக்குதுன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம். பன்னீர் சீஸு எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் வந்து நான் செய்யவே மாட்டேன், எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்ய அது செய்கிறேன், எனக்கு டைம் சரியாக போகிறதுனால இந்த மாதிரி ஐட்டம் நைட்டு செய்கிறேன். நைட்டு டயர்டாக இருந்து படுத்துடுறேன். இப்படி தான் தங்க. இட்லி தோசை உப்புமா. எங்கள் அப்பா தான் புரோட்டா வாங்கிட்டு வருவார். புரோட்டா தான் அன்னைக்கு சுட்டான். அது ஒரு நாளைக்கு என்ன அதிகமாக புரோட்டாவை சாப்பிடக்கூடாது. ஆமாம், கடையில் ஒரு நாள் வாங்கிட்டு வருவார், அப்புறம் எங்கள் அண்ணா செஞ்சு தருவான். எனக்கெல்லாம் புரோட்டா செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மாவு பனையவே செய்வேன், அந்த தேய்க்க தெரியாது, நமக்கு தேய்க்கிற வசதி இல்லை, அதனால அவன் தான் செய்வேன் எல்லாமே. எங்கள் அண்ணா என்னைக்காவது ஒரு நாள் நினச்சா செஞ்சுருவோம். எங்கள் அண்ணா வந்து ரொம்ப செய்வான். கடுகு வெடிக்கட்டும். குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது. கடுகு போட்டாச்சு, நல்லா வெடிச்சதும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்பு எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு டொப்பு டொப்புன்னு அடிச்சுன்னா கரண்ட் வருமா வராது. அதில் வந்து சுக்குடு அடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஷாக் அடிக்குதுன்னு இருக்கு. அப்புறம் அதை போய் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா செவக்கணும். செவக்கினதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை மல்லித்தழை பூண்டெல்லாம் தட்டி போடுவாங்க. நான் பூண்டெல்லாம் போட மாட்டேன். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு இதுதான் சூப்பராக இருக்கும், ஹைலைட்டாக. அம்மா உனக்கு என்ன பிடிக்குமாம்மா? கொஞ்சோண்டு பிடிக்கும். பாரு எல்லாத்தையும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட ஓயாமல் யாரை பிடிக்குன்னு கேட்டால் யாரை பிடிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய, அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனை சொந்தங்கள் தெரியுமா நம்மளை பிடிச்சி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை பார்க்குற சொந்தங்கள். அவங்கள விட நீ என்ன நமக்கு சொந்தம் பந்தம் தேவையா சொல்லு பார்ப்போம். இங்கே பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி செவந்துடணும். இப்போ வந்து கருவேப்பிலை மல்லித்தழை சேர்த்துடணும். இப்போ வந்து நிறைய வச்சு நம்ம குழம்பு ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஃபோன் அடிக்குது. பார்த்துட்டு வரலாம். அவனுடைய டிபார்ட்மெண்ட் வேலை முடிஞ்சு. இது என்னது? சிக்கனு. அந்த அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவனுக்கு நாட்டுக்கோழி வேண்டாமா? எனக்கும் நாட்டுக்கோழியே பிடிக்கல. சிக்கன் வந்து அவனுக்கு எனக்கு வரைக்கும் நக்கி சாப்பிட்டேன். எனக்கு நாட்டுக்கோழி சில்லி சில்லி இந்த உப்பு கறி நல்லா இருக்குன்னு சொல்லி தட்டில் உப்பு கறி மாதிரி செய்யணுமா? இது வந்து ஹரிஷோடைய டிபார்ட்மெண்ட். நாட்டுக்கோழி பிடிக்காதா? அவன் வந்து இப்போ செய்வான். அவனுக்கு நாட்டுக்கோழி பிடிக்காதா? பிடிக்கும், அவன் அப்படி சொல்கிறது. நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நாட்டுக்கோழி குழம்பு. இப்போ பாப்பாவுக்கு கிண்ணத்தில் குடிக்கிறியா? இல்லைம்மா, அப்புறமே குடிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும். தண்ணி குழம்பு அருமையாக இருக்கும். அதை பார்த்ததுமே எனக்குமே இருமல் வருது. சுட சுட சோறு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க. கிண்ணத்தில் ஊற்றி இருவாரு இப்படி கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் மேட்டாப்பில். அப்படியே ஊற்றி அப்படியே குடிக்கணும். எப்படி இருக்குது வறுவல்? செம்மையாக இருக்கு குழம்பு. அப்படியே சுட சுட இந்த மாதிரி குழம்பு நாட்டுக்கோழி வந்து சுட சுட குடிக்கணும். அப்பா சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு நாட்டுக்கோழி குழம்பு? நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குடிச்சோம்னா சூப்பர். குடிக்கிறியாப்பா? குடிச்சு பாரு. குடிச்சு பார்க்குறேன். பையன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கும். சரக்குன்னு உறிஞ்சிட்டுனா மூக்கில் புற போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுட சுட சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தம்பி வந்து அதை நம்ம அது சில்லி பாருங்க பொறிக்கிட்டு உப்பு கறி போனாலும் போடட்டும், அவ்வளோதான். உப்பு கறி போட மாட்டேன், மேக்ஸிமம் சில்லி தான் போடுவான். அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸு வந்து தொடர்ந்து இன்றைக்கி இப்போ ஃபோன் வந்ததுமே நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான். வத்தல் எல்லாமே 1/4 கிலோ, குழம்பு மிளகாய் தூள் 1/2 கிலோவும், சாம்பார் தூள் 1/2 கிலோ, மட்டன் மசாலா 1/4 கிலோ, சிக்கன் மசாலா 1/4 கிலோ இத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு இப்போதான் வச்சுட்டு வந்தேன்.
ரொம்ப உடம்பை பார்த்துக்குங்க, ஒரு ஆளாக செய்யாதீங்க, வேலைக்கு ஆள் போட்டு செய்யுங்க அப்படின்னு. கண்டிப்பாக வேலைக்கு ஆள் போட்டோம்னா நம்ம ரெகுலராக அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். நம்ம வேலையே நமக்கு சரியாக இருக்குது. தம்பி பாப்பா அவங்க இப்போ படிக்கிறதுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. எக்ஸாம் நடக்குதுங்களா, அதனால் அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்றதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காருமே ஹெல்ப் நாங்களே பார்த்துக்கலாம். ஹரிஷ் வந்து நான் போட்டு வச்சுருக்கிறது மட்டும் அப்போ ஒட்டுவான். எனக்கு அந்த வந்து ஒட்டுறது அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்புறம் எழுதி கொடுத்துருவார் தம்பி, ஒட்டி கொரியர் போடுறது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். வத்தல் இப்போ 2 மூடை வந்து இறங்கியிருக்கு, அதெல்லாம் எடுத்து நம்ம வேக வைக்கணும். வேக வச்சு போட்டுறணும். கொஞ்சம் மாத்திரத்தில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணும். நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ரெஸ்ட் இருந்து கூட நாளைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சுக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய ஆதரவு வந்து வேணும். யோகாஸ் மசாலா சாப்பிட்டா யோகமாக இருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மசாலா வத்தல் ஐட்டம் எல்லாமே அக்கா சூப்பராக இருக்கான்றீங்க. அது மாதிரி புளித்தொக்கு தக்காளி தொக்கு எல்லாமே. அது வந்து புளித்தொக்கு தக்காளி நான் செஞ்சு வைக்க மாட்டேன். நம்ம செஞ்சால் கொடுத்துடணும், அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சு வைப்பேன். வீட்லலாம் நான் வைக்க மாட்டேன். அந்த அப்போ தக்காளி தொக்கு புளித்தொக்கு கேட்டாங்கன்னா ஒரு 10 ஆர்டர் 20 ஆர்டர் வருதா டக்குன்னு செஞ்சு அப்படியே அவங்களுக்கு பேக் பண்ணி அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு நிப்பாட்டி பணம் போட்டு